சிங்கம்புணரி அருகே மூசூரக்குடியில் பாரம்பரிய சாமி ஆட்டத்துடன் அரண்மனை புரவி 2, நேர்த்திக்கடன் புரவி 290 என 292 புரவிகளுடன் ஆயிரக்கணக்கானோர் ஊர்வலம். கோவில்பட்டி அருள்மிகு செகுட்டு அய்யனார் கோவிலுக்கு பக்தர்கள் ஊர்வலமாக எடுத்து சென்று வழிபாடு செய்தனர். சிறைமீட்ட அய்யனாருக்கு அரண்மனை புரவி 1, நேர்த்திக்கடன் புரவிகள் 5, செகுட்டய்யனாருக்கு 1, அரண்மனை புரவி 285 நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மூசூரக்குடியில் சிவகங்கை சமஸ்தானம் தெய்வஸ்தானத்திற்கு உட்பட்ட அருள்மிகு செகுட்டய்யனார் மற்றும் அருள்மிகு சிறைமீட்ட அய்யனார் படைத்தலைவி அம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி திருவிழாவை ஒட்டி புரவியெடுப்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு விழா கடந்த வாரம் பாரம்பரிய குயவர்களிடம் புரவைகள் செய்ய பிடிமன் கோவில் சார்பில் வழங்கப்பட்டது. சுமார் 50க்கும் மேற்பட்ட குயவர்கள் புரவை செய்யும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு புரவைகள் நேர்த்திக்கடன் வைத்த பக்தர்கள் வேண்டுகோளுக்கு இணங்க செய்து முடித்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று வியாழக்கிழமை மாலை பிரம்மாண்ட அரண்மனை புரவிகள் 2, நேர்த்திக்கடன் புரவிகள் 290 என 292 புரவிகள் சாமி ஆட்டத்துடன் சூரக்குடி புரவி பொட்டலுக்கு கொண்டு வரப்பட்டு பலூன், கண்ணாடி மற்றும் மாலை உள்ளிட்ட சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வழிபாடு செய்தனர். அதனைத் தொடர்ந்து நேற்று வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணியளவில் மூசூரக்குடி புரவி பொட்டலில் வெள்ளி அருவாளுடன் சாட்டையுடன் பாரம்பரிய சாமியாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நிறைவு பெற்று ஊர் அம்பலக்காரர்கள் முன்னிலையில் 286 புரவிகளும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் உள்ள கோவில்பட்டியில் அமைந்துள்ள செகுட்டய்யனார் கோவிலுக்கு ஊர்வலமாக எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மேலும் ஒரு அரண்மனை புரவி மற்றும் 5 நேர்த்திக்கடன் புரவிகள் சிறைமீட்ட அய்யனார் கோவிலுக்கு கொண்டு சென்று நேர்த்திக்கடன் செலுத்தினர். கள்ளர்பட்டியில் புரவிகளுக்கு பெண்கள் குளவையிட்டு ஆரத்தி எடுத்தனர். இந்த புரவியெடுப்பு விழா இந்த பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். கேட்ட வரம் தந்தருளும் அருள்மிகு செகுட்டய்யனார் மற்றும் சிறைமீட்ட அய்யனார் கோவிலுக்கு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிய அய்யனாருக்கு மண்புரவியை தோளில் சுமந்து தங்களுடைய நன்றியை தெரிவிக்கும் விதமாக ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
சேட்டாயனார் கோயில் புறவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு ராயல் கிரிக்கெட் கிளப் ஒய்ஆர்சி பாய்ஸ் மற்றும் கோழிக்குடிப்பிட்டி கிராமத்தார்கள் இணைந்து நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் திருவிழா நாள் ஜூன் 14. ஹலோ பிறவி இதோ கோயில் முன்பாக வந்து கொண்டிருப்பதால் இடையூறு இல்லாமல் முன்னாடி இளைஞர்